ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் ஆர்மியில் ஹவில்தார் அண்ட் நயப் சுபேதார் ஸ்போர்ட்ஸ் கோட்டா பேஸில் டைரக்ட் என்ட்ரி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன சர்டிஃபிகேட் இருந்தால் அப்ளை பண்ணலாம், செலெக்ஷன் எப்படி இருக்கும், எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை டைரெக்டாக ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸு அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்ளிகேஷன் ஃபார்மேட் இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் இருக்கும். அதை நீங்கள் A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து உங்கள் கையில் ஃபில் பண்ணி தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அது எல்லாமே நான் 1 by 1 வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? என்னென்ன ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளைனுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டையோ இல்லை ஒரு கண்ட்ரியோ நீங்கள் ரெப்ரசன்டேட் பண்ணி நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில், சீனியர் ஜூனியரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் அடிச்சிருக்கீங்க, மெடல் அடிச்சிருக்கீங்க, இல்லை சர்டிஃபிகேட் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது என்ன ஸ்போர்ட்ஸ் கேமிங் அப்படின்னா இங்கே பாருங்கள்: அத்லெட்டிக், ஆர்ச்சரி, பேஸ்கெட் பால், பாக்ஸிங், டைவிங், ஃபுட்பால், ஃபென்சிங், ஜிம்னாஸ்டிக்ஸ், ஹாக்கி, ஹேண்ட்பால், ஜூடோ, இந்த மாதிரி நிறைய கேமிங் இருக்குது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். கல்யாணம் ஆகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேருமே அதுக்கு எலிஜிபிள் தான். அந்த கேமிங் பார்த்தீங்க அப்படின்னா 1 April 2023 இருந்து நீங்கள் சம்மந்தப்பட்ட டிசிப்ளைனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கணும். 1 April 2023க்கு அப்புறம், ஓகேங்களா? அதே மாதிரி கபடி, ஸ்விம்மிங், சைலிங், ஷூட்டிங், வாலிபால், வெயிட் லிஃப்டிங், ரெஸ்லிங், வின்டர் கேம்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட் 1 April 2023க்கு அப்புறம் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுவும் அந்த சம்மந்தப்பட்ட கேமிங்கில், ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மேட் இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் இருக்கும். அதை A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து உங்கள் கைப்பட நீங்கள் ஃபில் பண்ணணும். அது கூட தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் அட்டாச் பண்ணி கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரோல் போர்டு போஸ்டல் அட்ரஸ். ஸோ இங்கே இந்த அட்ரஸ்க்கு வர ஜூன் 15 நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஸோ கட்டாயம் சென்ட் பண்ணிடுங்க. அதாவது சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான், அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வர ஜூன் 15, அடுத்த மாதம் ஜூன் 15 போஸ்ட் மூலிமா சப்மிட் பண்ணிடணும். அது அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணணும் அது எல்லாமே நான் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன், ஓகேங்களா? அடுத்து ஏஜ் லிமிட் 17.5லேருந்து 25க்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டேட் ஆஃப் பர்த் பாருங்கள், September 30, 2000லேருந்து 1 October 2007க்குள்ளே நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் அந்த சம்மந்தப்பட்ட டிசிப்ளைனில் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயராக இருந்தால் அப்ளை பண்ணலாமா, இல்லை ஸ்டேட் லெவல் பிளேயராக இருந்தால் அப்ளை பண்ணலாமா, இல்லை நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல் பிளேயராக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரி, அதாவது ஒரு ஸ்டேட்டையோ ஒரு கண்ட்ரியோ நீங்கள் ரெப்ரசன்டேட் பண்ணி முன்னிறுத்தி நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷனில், சீனியர் ஜூனியர் லெவலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் அடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை அப்படின்னா சர்டிஃபிகேட் வின் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அது நீங்கள் தனித்து போட்டிட்டாலும் சரி, இல்லை ஒரு டீமாக போட்டிட்டாலும் சரி, இண்டிவிஜுவலாக இருந்தாலும் ஓகே, இல்லை ஒரு டீம் ஈவெண்ட்டாக நீங்கள் வின் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டேட்டையோ ஒரு கண்ட்ரியையோ நீங்கள் ரெப்ரசன்டேட் பண்ணி டீமாக விளையாடிருந்தாலும் ஓகே, இல்லை இண்டிவிஜுவல் தனியாக விளையாடிருந்தாலும் ஓகே. பட் அது பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் காம்படிஷனாக இருக்கணும், சீனியர் இல்லை ஜூனியர் லெவலில் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? டைரக்ட் என்ட்ரி நயப் சுபேதார் இதுக்கும் அதே தான், 17.5லேருந்து 25. டேட் ஆஃப் பர்த்தும் சேம் தான். ஃபிசிக்கல் நார்ம்ஸ் ஆஸ் பர் நார்ம்ஸ் சொல்லிட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டும் அதே தான். மார்ஷியல் ஸ்டேட்டஸ் கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மேரேஜ் ஆகியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஸோ சேலரி பாருங்கள், டைரக்ட் என்ட்ரி ஹவல்தார் அண்ட் நயப் சுபேதாருக்கு இந்தியன் ஆர்மி பே ரூல்ஸ் 2017 பிரகாரம் உங்களுக்கு சேலரி வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி பென்ஷன் பெனிஃபிட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ளஸ் அது போக இன்சூரன்ஸு, ப்ரொமோஷன்ஸு, ட்ராவல் கன்செஷன் இந்த மாதிரி நிறைய இருக்குது. செலெக்ஷன் க்ரைட்டீரியா பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த கால் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அதை பேஸ் பண்ணி, அதாவது உங்கள் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு கால் லெட்டர் இமெயில் ஐடி மூலிமா உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த கால் லெட்டரில் எந்த டேட்டில், எந்த டைமிங்கில், எந்த லொக்கேஷனில் செலெக்ஷன் ட்ரையல்ஸ், ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்டேட் வரும்போது டெலகிராமில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ முதல்ல உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரையல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபிசிக்கல் பாருங்கள். ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஹைட் பாருங்கள். நம்ம சதர்ன் ரீஜனுக்கு, அதாவது ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி இதெல்லாமே வந்து சதர்னில் வரும். 166 சென்டிமீட்டர் ஹைட் கண்டிப்பாக இருக்கணும். வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் அண்ட் ஏஜுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். செஸ்ட்டு வந்து 5 சென்டிமீட்டர் மினிமம் எக்ஸ்பென்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 5 மினிட்ஸ் 45 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். 9 ஃபீட் டிச் அது வந்து குவாலிஃபை ஆகணும். அதே மாதிரி ஜிக்ஸாக் பேலன்ஸ் அதுலேயும் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகணும். குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் போக முடியும். அடுத்து ஃபீமேல் பாருங்கள். ஃபிசிக்கல் ஹைட் வந்து 162 இருக்கணும். வெயிட் அதே தான், உங்கள் ஹைட் அண்ட் ஏஜுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். ஜஸ்ட் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேலுக்கு 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் சேம் அதே தான், பட் உங்களுக்கு அந்த செகண்ட்ஸ் மட்டும் மாறும். 8 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா டைமிங் ஃபீமேலுக்கு மட்டும். ஆண்களாக இருந்தால் 5 மினிட்ஸ், பெண்களாக இருந்தால் 8 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். 10 ஃபீட் லாங் ஜம்ப், 3 ஃபீட் ஹை ஜம்ப் இருக்கும். அதில் நீங்கள் கட்டாயம் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் ஃபிசிக்கல் வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஃபிசிக்கல் கிளியர் ஆனால் தான் நீங்கள் செலக்ட் ஆகவே முடியும். ஃபிசிக்கல் வந்து ரொம்ப மெயின். சரிங்களா? அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ பாடி டேட்டூஸ், பர்மனண்ட் பாடி டேட்டூஸ் அலோடு இல்லை, இருந்தாலும் ஒரு சில பிளேசஸில் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் செலெக்ஷன் அந்த ரெக்ரூட்மெண்ட் ட்ரையல் போகிறீங்க இல்லையா, ஸோ போகிறப்ப அந்த டேட்டூ பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அந்த டேட்டூ எந்த சைஸு, எந்த டைப் அதெல்லாமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். டேட்டூ ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போகணும். 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். க்ளோஸில் வச்சு ஒரு ஃபோட்டோ, டிஸ்டன்ஸ் வியூவிலேருந்து ஒரு ஃபோட்டோ, 2 கவர் ஆகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. அதை கம்பல்சரி எடுத்துகிட்டு போனால் தான் அலோவ் பண்ணுவாங்க. டேட்டூ இருக்கிறவங்க மட்டும். நான் டெம்பரரியாக தான் ப்ரோ டேட்டூ போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்களே எடுத்துகிட்டு போங்க. உங்கள் பாடி பார்ட்டில் டேட்டூ இருந்தால் அதை பற்றின டீட்டெயில் நீங்கள் கட்டாயம் எடுத்துகிட்டு போகணும். அது டெம்பரரி டேட்டூவாக இருந்தாலும் சரி, பர்மனன்ட் டேட்டூவாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அடுத்து டாக்குமெண்ட்ஸ் ரெக்வைர்ட். ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அன்அட்டஸ்டட் 20 காப்பீஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நான் சொல்கிறது எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். 2 செட்டு ஜெராக்ஸு ப்ளஸ் ஒரிஜினல். உங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அதாவது 10th மார்க் ஷீட்டு, டொமிஷியலு, கேஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு, ரிலீஜியன் சர்டிஃபிகேட்டு, கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, அன்மேரிட் சர்டிஃபிகேட்டு, ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட் இது எல்லாமே ஒரிஜினல். 2 செட்டு ஜெராக்ஸ் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் போகிறப்ப மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு இமெயில் ஐடி மூலிமா அந்த கால் லெட்டர், ஸ்போர்ட்ஸ் ட்ரையலுக்கான, அதாவது அந்த ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கான கால் லெட்டர் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு இமெயில் ஐடி மூலிமா நாங்கள் சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் டேட்டு, டைமிங், வென்யூ எல்லாமே இருக்கும். அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் அப்ளிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? இதை A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு உங்கள் கையில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். சிஸ்டமில் டைப் பண்ணக்கூடாது. ஸோ மேலாக ஃபீமேலாக எந்த கேமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், உங்களுடைய இடது கை கட்டவிரல் ரேகையை இங்கே பதிவு பண்ணிடணும். பதிவு பண்ணிவிட்டு உங்கள் சிக்னேச்சர் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த பாக்ஸ்க்குள்ளே வர மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸில் உங்கள் பேர், ஆதார் நம்பரு, ஃபாதர் நேமு, அட்ரஸ்ஸு, இமெயில் ஐடி இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு
இதை நீங்கள் போஸ்ட் மூலிமா ஜூன் 15க்குள்ளே நான் ஒரு அட்ரஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அட்ரஸ்க்கு ஸ்பீட் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணிடுங்க. இந்த அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் தான். அதாவது நீங்கள் அட்டாச் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பியில் கீழே உங்கள் சிக்னேச்சர் பண்ணணும். அதுக்கு பேர் தான் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. 10th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட்டு, இது அடுத்து கேஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரிலீஜியன் சர்டிஃபிகேட்டு, அன்மேரிட் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்ளிகேஷனோட. சரிங்களா? அட்டாச் பண்ணி ஜூன் 15க்குள்ளே இங்கே ஒரு அட்ரஸ் ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடணும். இந்த அட்ரஸ்க்கு. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஜூன் 15க்குள்ளே சென்ட் பண்ணிடணும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.